السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. قال رسول الله صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலாவின் பேரருளால் நமது கொரட்டூர் மஸ்ஜித் நூர் மற்றும் ஹைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரி மேலும் புரசை வட்டார ஜமாஅத் உலமா சபை இணைந்து நடத்தும் இளைஞர்களுக்கான தலைமைத்துவ வழிகாட்டுதல் எனும் இச்சிறப்புமிகு நிகழ்ச்சியின் தலைவர், புரசை வட்டார ஜமாஅத் உலமா சபையின் துணைத் தலைவராக பொறுப்பு வகிக்கக்கூடிய அருமை சகோதரர் மௌலானா மௌலவி முகமது யஹ்யா மஸ்லஹி ஹதரத் பந்தே அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய புரசை வட்டார ஜமாஅத் உலமா சபை உலமா பெருமக்கள் மற்றும் மஸ்ஜித் நூர் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்களே, கிராத் ஓதிய கீதம் இசைத்த கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புரசை வட்டார ஜமாஅத் உலமா சபையின் பொருளாளர் அருமை சகோதரர் மௌலானா பி.கே. சையத் அப்துல் காதிர் மன்பே ஹதரத் பந்தே அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மஸ்ஜித் நூர் கொரட்டூரின் தலைவர் அல்ஹாஜ் முகமது கயாஸ் அகமது சாஹிப் அவர்களே, துவக்க உரை நிகழ்த்திய ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா அல் ஹாஃபில் ஏஹெச் முகமது ஷர்ஃபுத்தீன் சிராஜி ஹதரத் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய மௌலானா டி.எம். அப்துல் காதிர் சமதானி ஹதரத், பாடி முனில் ஹுதா அரபு மதரசாவின் பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலாவின் பேரருளால் அவனது கருணையும் வற்றா அன்பும் எப்பொழுதும் என்றென்றும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். இளைஞர்களுக்கென்று பிரத்யேகமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கென்று பிரத்யேகமாக ஏற்பாடு செய்வதற்கான காரணம் என்ன? காரணம் உண்மையில் அவர்கள் தங்களுக்கு மட்டுமின்றி தங்கள் குடும்பத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் அச்சாணியாக இருப்பவர்கள் இளைஞர்கள்தான். அவர்கள் தனி மனித முன்னேற்றம் மட்டுமின்றி தங்களது குடும்பத்தை தூக்கி நிறுத்துகின்ற பொறுப்பிலும் சரி, சமூகத்தை தூக்கி நிறுத்துகின்ற பொறுப்பிலும் சரி, தீனை அதனுடைய உச்சத்திற்கு எடுத்துச் செல்கின்ற பொறுப்பிலும் சரி பங்கு வகித்தவர்கள், வகிப்பவர்கள், வகிக்க வேண்டியவர்கள் என்று சொன்னால் இளைஞர்களே என்பதால் தான் அவர்களுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் யார்? யாருக்கு இளைஞர்கள் என்று சொல்கின்றோம்? பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் பெரும்பாலும் 15 வயதிலிருந்து 40 வயது வரை உள்ளவர்களை இளைஞர்கள் என்று சொல்லப்படும். சிலர் 50 வயது என சொல்வார்கள்.
ஆனால் எல்லோரும் ஒத்த கருத்துடையது, பொதுவாகவே எல்லாருமே ஏற்றுக்கிறக்கூடியது 40 வயது. 40 to 50 முதிர் இளம், இன்னும் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது முதுமைக்கும் இளமைக்கும் மத்தியில் உள்ள ஒரு காலமாக பார்க்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனித வாழ்வை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன், உங்களுடைய தாய்மார்களின் வயிற்றிலிருந்து அவன் உங்களை வெளியே கொண்டு வந்தான், அப்பொழுது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதா, அதற்கு அடுத்து கேட்கும் திறன், பார்க்கும் திறன், சிந்திக்கும் திறனை கொடுத்தான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த ஆயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாம் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது எதுவும் தெரியாமல் தான் பிறந்தோம். இது எல்லாத்துக்கும் தெரியும். நான் பிறக்கும்பொழுது தெரிஞ்சா இல்லையாண்டு எனக்கு தெரியலைன்னு சொன்னாலும், என் பிள்ளையை பார்க்கும்பொழுது எனக்கு தெரியும், என் பேர குழந்தையை பார்க்க எனக்கு தெரியும் தானே. எதுவும் தெரியாது அவங்களுக்கு, எதுவுமே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அரபியில் கிராமரில் நக்கிரா அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாது என்பது வேறு, உனக்கு எதுவுமே தெரியாது என்பது வேறு. எதுவுமே தெரியாது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தை லா தஅலமூன ஷைஅன் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு அடுத்து கேட்கும் திறன், பார்க்கும் திறன், சிந்திக்கும் திறனை நான் தந்தேங்கிறான். பெரியவங்க சொல்லுவாங்க, சூஃபியாக்கள், குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், அதாவது காது என்பது வேறு, கேட்கும் திறன் என்பது வேறு. எல்லாரும் காது கேட்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், கண்ணு பார்க்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், கல்பு சிந்திக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவற்றை தந்து அல்லாஹ் நம்மை அலங்கரித்தான். அவற்றை செயல்பட வைத்து அல்லாஹ் நம்மை மேன்மைப்படுத்தினான். காது இல்லைண்டா பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும், கண்ணு இல்லைண்டா கஷ்டமாக இருக்கும், இருக்குமா இருக்காது? அந்த உறுப்புகள் இருப்பது என்பது வேறு, செயல்படுவது என்பது வேறு. நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது இவைகள் அனைத்தும் இருந்தது, ஆனால் செயல்பட்டதா என்று கேட்டால் செயல்படவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் அவற்றை செயல்பட வைக்கின்றான். இன்னைக்கு சேட்டலைட் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஏவனான், இங்கேருந்து ஏவுதல், அங்கிருந்து அவைகள் ஏவப்படுகின்றன. நம்ம பார்த்தா தெரியும், அதனுடைய வெற்றி என்பது இங்கிருந்து மொத்தமாக ஒன்று போகும், இது அப்படியே போய்கொண்டே இருப்பது என்பது வெற்றி அல்ல. குறிப்பிட்ட தூரம் வரை அப்படியே செல்லும், அதற்கடுத்து அதிலிருந்து ஒரு பார்ட்டு விலகும், அதற்கடுத்து அந்த பார்ட்டு, விலகிய பார்ட்டு இன்னொரு இடத்தை அடைய வேண்டும், அது சுற்றி கொண்டிருக்க வேண்டும், அதற்கு பல்வேறு பொறுப்புகள் அந்த இடத்துல வழங்கப்பட்டிருக்கும், அவைகள் எல்லாம் அது செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் இத்தனாவது நிமிஷத்தில் இதிலிருந்து இது விலகணும், அதற்கடுத்து இத்தனை நிமிஷத்தில் அதிலிருந்து அது விலகணும், அதுக்கடுத்து இத்தனாவது நிமிஷத்தில் இந்த இடத்த அதை ரவுண்ட் பண்ணணும், அதற்கடுத்து இந்த செகண்ட்ஸ் நமக்கு ஃபோட்டோக்கள் அனுப்பணும். இவைகள் அனைத்தும் சரியாக நடந்தால் சக்ஸஸ்ன்னு அர்த்தம், இல்லைன்னா சக்ஸஸ் கிடையாது. நம்முடைய முதல்ல இந்த விண்வெளியை தொடுகின்ற பொழுது, சந்திரனில் ராக்கெட் இறங்குகின்ற பொழுது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல். கடைசியில் இறங்குற இடத்துல கொஞ்சம் அழுத்தமாகப்பட்டு உடைஞ்சிருது. இறங்குற இடத்துல எத்தனையோ மாற்றங்களுக்கு பின்னால், எத்தனையோ ப்ராசஸ் எல்லாம் சிறப்பாக போயிருச்சு, கடைசியில் அதற்கு அடுத்து அதையும் சரி செய்து அந்த பிரச்சனை இல்லாமல் இறக்கப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு. எதற்கு இதை சொல்ல வருகிறேன்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய படைப்பையும் அப்படித்தான் வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் அல்லாஹ் இன்பில்ட்டாக வச்சிருக்கிறான், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கட்டத்தில் செயல்படவும் வைக்கிறான். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்கள் காதவே கேட்க நினைக்காதீங்க, காது என்பது வேறு, கேட்கும் திறன் என்பது. அல்லாஹ் காதை முதல்ல கொடுத்தான், கேட்கும் திறனை பின்னால் தருகிறான். அல்லாஹ் கண்ணை உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தந்து விடுகிறான், பார்க்கும் திறனை அல்லாஹ் பின்னால் தந்தான். கண் இருக்கிற பிள்ளையெல்லாம் பார்க்கணும்லாம் சொல்ல முடியாது. எந்த பார்வையற்ற குழந்தைகளுக்கு கண் இல்லாமல் இல்லை, கண் இருக்கும், பார்வை தான் இல்லை. பார்வை இருக்கா இல்லையாங்கிறது கொஞ்ச நாளைக்கு பின்னால தான் தெரியும். குறைந்தபட்சம் ஒரு 35 நாள் 40 நாளைக்கு பின்னால தான் குழந்தை பார்க்குமா என்னன்னே தெரியும். டாக்டர்கள் செக் பண்ண சொல்றாங்க, அந்த குழந்தைகள் காது கேட்குதா, ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போடுறது, ஒரு பொருளை சவுண்டு கொடுக்கிறது, அந்த பொருள் சத்தம் அந்த திசையை நோக்கி திரும்புகிறதா, காது கேட்குது. நீங்க கூப்பிடுறத திரும்பி பார்க்குதா, குழந்தை காது கேட்குது. இல்லை எதுவுமே இல்லையா, காது கேட்கல. எப்போ காது கேட்கலையோ பின்னால் அது பேச முடியாத சூழலும் கூட ஏற்படும்.
அப்போ ஒவ்வொரு பொருளும் இருக்கிறது. அது அந்தந்த கட்ட அல்லாஹ் சொல்றான், நீங்க எதுவுமே தெரியாம வந்தீங்க, உங்களை அப்படித்தான் நான் கொண்டு வந்தேன். அதுக்கடுத்து கேட்கும் திறனை கொடுத்தேன், பார்க்கும் திறனை கொடுத்தேன், சிந்திக்கும் திறனை கொடுத்தேன். இது எல்லாம் அடுத்தடுத்த ப்ராசஸிங்ல நடக்குது. இது ஒவ்வொன்றும் இப்போ பார்வை, கேள்வி குறிப்பிட்ட கொஞ்ச நாள்லயே நடந்துருது. சிந்திக்கும் திறன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகி வருது. இதற்கு அடுத்து இவை இவை வளர வளர கேட்கும் திறன் கூட கூட, பார்க்கும் திறன் கூட கூட, சிந்திக்கும் திறன் கூட கூட அறிவு ஞானம் வளர்ச்சி அடைகிறது. இப்படித்தான் ஒரு குழந்தையுடைய பிசிக்கலான வளர்ச்சி ஒரு புறம், ஆற்றல் மிக்க சிந்தனைகள் ஒரு புறம், இப்படித்தான் வளர்ச்சி அடைகிறது. இந்த வளர்ச்சியை தான், இந்த வளர்ச்சியுடைய அளவு இருக்க, இது கொஞ்சம் ஆளாளுக்கு மத்தியில் வேறுபடவும் செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், பெரிய அளவில் இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருளாளனான ரப்பு இப்படி மனிதர்கள் அவங்கள அணுவணுவா அல்லாஹ் வளர்த்து, நம்முடைய உடலையும் வளர்த்து, நம்முடைய சிந்தனையும் ஆற்றலையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருக்கி தருகிறான். இவ்வாறு வளர்ந்து வரக்கூடிய அந்த கால பருவத்தில் வாலிப பருவம் என்பது மிக முக்கியமானது. இந்த பிறந்த குழந்தை சில மாதங்களில் எந்த வளர்ச்சி அடைந்ததோ அந்த வளர்ச்சியின் முற்றிய முதுமை, ஒரு உயர்ந்த நிலைதான் வாலிபம். அந்த வாலிபத்திலும் 40வது வயது மிக முக்கியமானது. ஹத்தா இதா பலக அசுத்தஹு வ பலக 40 சனா, வாலிபத்தின் உயர்ந்த நிலையை, அதனுடைய முதிர்ச்சி நிலையை 40 வயது என்று முதிர்ச்சியை அடைகின்ற பொழுது இப்படி செய்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் அடியார்களை பற்றி சொல்வான். அதுதான் சொல்றாங்க, வாலிபத்தினுடைய முதிர்ச்சி நிலை என்பது 40வது வயது. இந்த வயது இது ரொம்ப 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 முக்கியமானது. மனிதனுடைய வரலாற்று, நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குழந்தை பருவம் என்று ஒன்று உண்டு. 1 to 15 வரைக்கும் வந்துடுது. அதற்கடுத்து 15லேருந்து 40 வரைக்கும் வாலிப பருவம். அதிலிருந்து கிட்டத்தட்ட 40 to 50 வரைக்கும் முதிர் இளமை. இன்னும் சில பேர் அந்த 50லேருந்து வயோதிகம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்வின் முக்கியமான பகுதியும் பெர்சன்டேஜ் வயசில் பெரும் பகுதியும் வாலிப பருவம் தான். ஏன்னா நம்முடைய வயசு 60ல் வந்து நிறைவு பெற்றது. அக்ஸர் ஆமார் உம்மத்தி மாபைன சித்தின இலா 70, என் உம்மத்தியர்களின் பெரும்பாலான வயது கிட்டத்தட்ட 60 to 70 தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லிடுறாங்க. இந்த பருவம் மிக மிக முக்கியமான பருவம். இந்த பருவம் ஆற்றல் மிக்க பருவம். ஆனால் அதே சமயத்தில் இந்த பருவம் நிலைத்திருக்கக்கூடிய பருவமும் அல்ல. இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துச்சு, அப்படியே அந்த பருவம் அப்படியே நின்றுமா அப்படின்னு கேட்டா நின்றாது, மீண்டும் பலகீனத்திற்கு வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும் மின் துஅஃபின், உங்களை பலகீனமாக அல்லாஹ் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வத்தன், பலகீனத்திற்கு பின்பு கொஞ்சம் பலத்தை அல்லாஹ் தந்தான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஅஃபன் வ ஷைபா, அந்த பலத்திற்கு பின்பு மீண்டும் பலகீனத்தையும் நிறையையும் அல்லாஹ் தருவான். முஃமின்களே, அப்ப இந்த வாலிப பருவம் நிரந்தரமான பருவம் அல்ல. ஆனால் இதுதான் முக்கியமான பருவம். இது நிரந்தர பருவம் அல்ல, முக்கியமான பருவம். இது எந்த அளவுக்கு முக்கியமான பருவம்? சின்ன பிள்ளைங்கள்லாம் வாலிபனான்னு ஆசைப்படுறாங்க. ஒரு 10 வயசு பையன் கார் ஓட்டுறத பார்த்தா, நான் இன்னொரு 10 வருஷம் ஆகட்டும் கார் ஓட்டுவேன் அப்படிங்கிறான், ஆசை. சிறுவர்கள் வாலிபர்களாக என்று ஆசைப்படுகிறார்கள். வயோதிகர்கள் நாம் வாலிபர்களாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஏங்குவார்கள். அத்தகைய பருவம் வாலிப பருவம் மிக முக்கியமான பருவம், அதில் சந்தேகமே இல்லை. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கவாசிகளை வாலிபர்களாகவே வைத்திருப்பான். அதானே, அது முக்கியமான பருவங்கிறதுனால தான் சொர்க்கவாசிகள் எல்லோரும் வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள். அங்கே வயோதிகம் இருக்காது. நகைச்சுவையாக சொல்லதான் சொல்வார்கள் அல்லவா, ஒரு வயதான தாயார் யாரோ நான் சொர்க்கம் செல்வேனா என்று கேட்ட பொழுது, கிழவிகள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள், முதியோர் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று கூற கவலைப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முதியோர்கள் தானே போக மாட்டாங்கன்னு சொன்னேன், எல்லோருமே ஃபஜஅல்நாஹுன்ன அபுகாரா, எங்களை விட நீங்கள் நல்ல இளம்பெண்களாக அல்லவா இருப்பீர்கள். அதனால இளமைதான் சொர்க்கத்துடைய வயசு. அந்த வயது அவ்வளவு முக்கியமானது. எதனால அப்படின்னு கேட்டா, அதுதான் ஆற்றல் மிக்க பருவம். குழந்தை பருவம் பலகீனமான பருவம், முதுமையும் பலகீனம், எதையும் செய்ய முடியும் என்று இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பருவம் இளமை பருவம். இந்த பருவம் ப்ராப்பரா இருந்தால் மாஷா அல்லாஹ், அது அந்த பிள்ளைக்கும் சிறந்ததாக இருக்கும், அந்த குடும்பத்திற்கு சிறந்ததாக இருக்கும், சமூகத்திற்கு சிறந்ததாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தாவே தெரியும், எந்த பிள்ளைங்க வாலிப வயதில் நல்ல ஒழுக்கமாகவும் செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக ப்ராப்பராக செய்கின்றார்களோ அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள், தன்னிறைவோடு இருப்பார்கள்.
அந்த குடும்பம் வறுமையிலிருந்தும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் ஒரு கட்டத்தில் யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் காசு இல்லை அதானே துனியா, வசதி இல்லை மதிக்க மாட்டாங்க, பலகீனமா இருப்போம் மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க வளர்ச்சி அடைஞ்சு வந்துருவாங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க, நன்றாக சம்பாதிப்பார்கள், சமூகத்தில் மரியாதை இந்த குடும்பத்திற்கு வரும். தான் மட்டுமின்றி தன் குடும்பம், ஏழைகளாக இருந்த குடும்பம், தன் சகோதரிகள் எல்லாம் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடியது, தன் தம்பிகளை எல்லாம் மேல்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யாருக்கு வந்துருது? ஒரு நல்ல வாலிபர் அதை கையில் எடுக்கிறார். அதன் மூலமாக அவர் தனக்கு மட்டுமின்றி அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிறார். அதற்கு அடுத்து அவர் இன்னும் நல்ல பிள்ளையாக வருகின்ற பொழுது இந்த சமூகத்திற்கு அவருக்கு பயிருண்டவராக மாறுகிறார். இந்த சமூகம் அவரால் பயன்பெறுகிறார், இந்த தீன் அவரால் பயன்பெறுகிறது. இவைகள் எல்லாம் பிராக்டிக்கலா நம்ம பார்க்க முடியும். எந்த இடத்தில் பிரச்சனைகள் மனிதர்கள் தவறுகிறார்களோ, இளமை இந்த வாலிபர்கள் தவற வைக்கப்படுகின்றார்களோ, அல்லாஹ் பாதுகாக்கணும், அங்கு சோதனைகள் ஏற்படுகிறது. இதுக்கு நேர் மாற்றமா ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு பையன் தான் அல்லது 2 பையன் வச்சுக்கோங்க, அவங்களுடைய கேரக்டர் ஹராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அத்தான் கோடீஸ்வரா இருந்தாலும் இவன் பிச்சைக்காரன் ஆக்கிடுவான். இதையும் நம்ம பார்க்கிறோம். நல்ல குடும்பத்திற்குரிய கண்ணியம் இந்த பிள்ளைகளால் கெட்டு போய் விடுகிறது. சொன்ன நேரம் ஆப்போசிட், இப்பொழுது அதற்கு நேர் ஆப்போசிட்ல இன்னொன்று ஒன்று நடக்கிறது. அதனாலதான் சொல்றாங்க, இஸ்லாம் வாலிபர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஹதீஸ்களை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அந்த வயதிற்கானது ரொம்ப ரொம்ப கூடுதலானது. ஆனால் இளமைன்னு சொன்னவன் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் ஒரு 15 வயசுக்கு பின்னால் அந்த பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணிடலாம், அப்படி முடியாது. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன, எந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுது, நம்முடைய முன்னேற்றத்துக்கு எங்கெல்லாம் தடை ஏற்படுகிறது, அதற்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொன்னா 15 வயது என்பது இளமையின் பருவம். ஆனால் அந்த இளமை பருவம் சரியாக இருக்க வேண்டுமானால் குழந்தை பருவத்திலிருந்தே பெற்றோர்கள் தர்பியத் செய்ய வேண்டும். இன்னைக்கு சில வாலிபர்கள் நினைக்கலாம், நமக்கு ஏதோ கொஞ்சம் முன்பே நடந்திருக்கலாம், நம்ம தான் அதை கடந்து வந்துட்டோமே, நமக்கு கொடுக்கப்படலையே அல்லது கொடுக்கப்பட்டது என்று யோசிப்பதையும் தாண்டி இன்னும் 2 வருஷத்துல நம்ம நிக்கா முடிச்சிருவோம் அல்லது நிக்கா முடிச்சவங்களா இருப்போம், நமக்கு பிள்ளைகள் வரப்போகிறார்கள் அல்லது நம் பிள்ளைகள் கையில் இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி உருவாக்க போகிறோம் என்பதில் கவனம் செலுத்தணும். அதான் நோக்கம். சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாம் பொதுவாக சொல்லப்படும், 13 வயதிற்குள் எந்த குழந்தைகள் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு வருகிறார்களோ அவர்கள் கடைசி வரை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். 13 வயதிற்குள் நம் பிள்ளைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் வரவில்லையானால் அல்லாஹ் பாதுகாக்கணும், கடைசி வரைக்கும் அப்படியே அவன் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணிட்டு போகத்தான் பார்ப்பான். நம்ம கூட நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சின்ன பிள்ளைங்களை கூட, சின்ன பிள்ளை தானேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லை. ஹதீஸ்களில் பார்க்கலாம், ஒரு சஹாபி சொல்லுவாங்கல்ல, சின்ன பிள்ளை அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சாப்பிட்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சாப்பிட்றாங்க. சின்ன பிள்ளை தானே, சாப்பிடும் பொழுது உணவுடைய தட்டில் அங்கும் இங்கும் கை போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, யா குலாம் சம்மில்லாஹ தஆலா. அதுக்கு அர்த்தமே நம்முடைய இதில் சொல்ற அந்த செல்லம் பிஸ்மில்லா சொல்லுங்க, அன்பாக சொல்லணும். குழந்தைகள்கிட்ட அன்பா பேசணும், முஹப்பத்தா பேசணும். முஹப்பத்தா பேசித்தான் அந்த குழந்தைய நமக்கு ஈர்க்க முடியும். அறிவில்லையான்னு கேட்டா சொல்ல மாட்டான், அவன் உனக்கு பெருசா இருக்கான்னு நினைப்பான். இது இயல்பு. அது சின்ன குழந்தை இடத்துல, அப்படி பேச தெரியாத குழந்தை இடத்துல கூட முதலில் அன்பால் அவருடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும். நீங்கள் அவருடைய உள்ளத்தில் இடம் பிடித்தால் மட்டுமே நீங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்பார்கள், இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா குலாம் சம்மில்லாஹ தஆலா, பிஸ்மில்லா சொல்லுங்கம்மா சாப்பிடும் பொழுது. ஓ குல் பி யமீனிக், வலது கையில் சாப்பிடணும். ஓ குல் மிம்மா எலிக், நமக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிடணும். ஸல்லல்லாஹு சொல்லித்தரான். சின்ன பிள்ளை தானே, அப்புறம் சரியாயிரும். இல்லை, அந்தந்த கட்டத்தில் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொருள் வீட்டில் இருந்த பேரித்தம் ஏதோ ஒன்றை வாயில் எடுத்து போட்டுறாங்க. ஸல்லல்லாஹு பார்த்துடுறாங்க, அது சந்தேகமாக இருக்குது, அது அன்பளிப்பிற்குரியதா அல்லது சதக்காவுடைய பொருளான்னு தெரியலை. உடனே சொல்கிறாங்க, ஹுசைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் கஹ் கஹ் துப்புங்கங்கிறாங்க. துப்புகின்ற வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவே இல்லை. அந்த குழந்தை பருவத்திலிருந்து எங்கு அவர்களை நாம் மிஸ் பண்ணுகிறோமோ பின்னால் பெரிய கஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து அவங்களை உபதேசம் செஞ்சு திருத்துறது ரொம்ப பெரிய சோ மச் டிஃபிகல்ட், ரொம்ப சிரமமாக போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தைகள் இருந்து ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பின்னால் உட்காந்துருக்கேன், ஏதோ ஒரு வண்டியில் வாகனத்தில்னு வச்சுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருக்கேன், அங்கே பின்னால் இருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க,
எந்த டைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு வேஸ்ட் பண்ணியது இல்லை. அவங்களுடைய பருவத்திற்கு தகுந்தவாறு ஸல்லல்லாஹு அவங்கள பக்குவப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்றாங்க, நான் பெருமானாருக்கு பின்னால் அமர்ந்தேன். ஸல்லல்லாஹு எனக்கு சொன்னாங்க, அந்த நேரத்தில் நம்ம போகணும், நம்ம பிள்ளைங்க கூட தெரியாத மாதிரி 2 வீலரில் போகணும், காரில் போகணும். சும்மா உபதேசமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த ஆள் சாகடிக்கிறான்னு நினைப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். அட்வைஸ் பண்ணுறது மாதிரி தெரியக்கூடாது. ஆனால் அந்த பிள்ளைங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். புரிய வைக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கணும். சில சமயங்களில் வீட்டில் கூட கேட்க முடியாது, அதில் சொல்றதுல சில தயக்கங்கள் இருக்கும், ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. இதற்காக இது போன்ற நேரங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசணும். அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்றாங்க, நான் பின்னால் உட்கார்ந்துருக்கேன். ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக பி கலிமாத், உங்களுக்கு நான் சில விஷயத்தை சொல்லித்தரட்டுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு உங்களுக்கு சில விஷயத்தை நான் சொல்லித்தரட்டுமா? யா ரசூலல்லாஹ் சொல்லித்தாருங்க. பெருமானார் சொன்ன வார்த்தைகளை பாருங்க, யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், உனக்கு முன்னால் ரப்பு இருப்பதை நீ பார்ப்பாய். வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்கிறா இருந்தா அல்லாஹ்ட்ட கேளு. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. வஅலம், ஒரு விஷயத்தை நல்லா செல்லம் தெரிஞ்சுக்கங்க, லவ் அன்னல் உம்மா, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹ் அலைக், உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாத எதையும் செய்ய முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு தீமை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதிக்காத ஒரு கஷ்டம் உனக்கு வந்துடாது. இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அப்படி சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரூஃபியாத்தில் அக்லாம் ஜுஃபத்தி ஸுஹஃப், பேனாக்களின் இன்குகள் எல்லாம் மைகள் எல்லாம் காய்ந்து போய் விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டது, ஏடுகள் காய்ந்து விட்டனன்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன விதித்திருக்கிறானோ அதான் நடக்க போகுது. அந்த குழந்தை பருவத்தில் ஈமான ஸ்ட்ராங் பண்றாங்கன்னு அர்த்தம். அதானே பிரச்சனை. ஈமான்ல ப்ராப்ளம் இருக்குல்ல, ஈமானுடைய உறுதி இல்லையே. எல்லாம் என் ரப்பு, எனக்கு ரப்பு இருக்கிறான், என்னை படைத்தவன், என்னுடைய ஹாலிக் ரப்பு, என்னை படைத்தவன் அவன், என்னை பரிபாலிப்பவன் அவன், எனக்கு உணவு கொடுப்பவன் அவன், என்னை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருப்பவன் அவன், அவன் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன் என்ற ஈமான் குழந்தை பருவத்திலேயே, அந்த வளரு பருவத்திலேயே கொடுக்கப்பட வேண்டும். எதுக்கு இதை சொன்னாங்கண்டா, இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா மாஷா அல்லாஹ், அதற்கு அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டு போவீங்க, அவங்க மேலே வந்துட முடியும். இல்லைன்னா நம்ம பிஹெச்டி வந்த பையனுக்கு எல்கேஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகள்ல, சின்ன பிள்ளைகள்ல அல்லாஹ் ஈமான் தானே அசல். அது இல்லாமல் வேற என்ன கிடைக்கும், என்ன ஃபாயிதா இருக்கு, அதை பகுத்துறாங்க. அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்க, அல்லாஹ்வை அந்த குழந்தைகளுக்கு எது புரியுமோ அந்த லாங்குவேஜில் பேசுறாங்க. அல்லாஹ்வை எப்படி பாதுகாக்கிறது அப்படி கேட்கறது. அல்லாஹ்வுடைய ஹுக்மை பாதுகாத்துக்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை பாதுகாத்துக்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை மீறாத, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நீ கடந்து போயிடாத. அப்படி போனா அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்காது. அல்லாஹ்வை நீ பாதுகாத்து, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாதுகார், அல்லாஹ்வுடைய எல்லை கோடுகளை பாதுகார், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் தான் உனக்கு தருவான். எதை வேண்டுமானு என் ரப்பிடத்துல கேளு, உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் அல்லாஹ் இடத்துல கேள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய அந்த பேசிக் அடிப்படையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார் ஒவ்வொரு கட்டத்திலும். அது மட்டுமல்ல, வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் வளர்ந்து வர்றாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்த பிரச்சனைகள் என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் சொல்றோமில்ல, அந்த கேட்கும் திறன் வந்துருச்சு, பார்க்கும் திறன் வந்துருச்சு, சிந்திக்கும் திறன் வந்துருச்சு. இப்போ இந்த கட்டத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதனால் சில நன்மைகளும் ஏற்படும், அதனால் சில பிரச்சனைகள் தீமைகளும் ஏற்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சொன்ன சொல்லுங்க. அப்போ வளர்ச்சி, நம்முடைய செவித்திறன், பார்க்கும் திறன், சிந்திக்கும் திறன் கூடி வர்ற நேரத்தில் நல்லவைகளும் ஏற்படும், அதனால வேறு சில பிரச்சனைகளும் ஏற்படுது. பார்க்குறோம், நல்லவைகளே பார்க்கின்ற பொழுது அதனுடைய ப்ளஸ் வேறு, ரிசல்ட் வேறு. பார்க்கறது தவறானவைகளாக இருந்தால், இன்னைக்கு மொபைல் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மொபைலில் நம்ம என்ன பார்க்குறோம், எவ்வளவு பார்க்குறோம், என்னென்னலாம் பார்க்குறோம், அது என்னென்ன மாற்றங்களை, ரசாயன மாற்றங்களை உள்ளத்தில் ஏற்படுத்துது இருக்கா இல்லையா? கேட்குறோம், எதை கேட்குறோம்?
எதை கேட்குறோம், எதை பற்றி சிந்திக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு வாலிபர்கள் புரியுங்கிறக்காக சொல்ல வர்றேன், ஆபாசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். மொபைலுக்கு ஒரு பக்கம் அடிமையாக இருப்பவர்கள், அதை தொடர்ந்து அதன் வழியாக ஆபாசத்திற்கு அடிமையாகி போய்விட்ட காலம். மதுவை எல்லாருமே ஹராம்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். மதுவை எல்லாரும் ஹராம்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அரசாங்கங்கள் மதுவை தடை செஞ்சு கூட வச்சிருக்கு. சில இடங்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அது குற்றச்செயலாக கூட இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஆனா ஆபாசத்தை பத்தி யாரும் பெருசா சொல்றது இல்லை, கவலைப்படுறது இல்லை. மது ஒருவன் அருந்துகின்ற பொழுது அவனுடைய மூளையில் என்ன ரசாயன மாற்றம் ஏற்படுமோ அதே ரசாயன மாற்றம் ஆபாசத்திற்கு அடிமையாகின்ற பொழுது ஏற்படும் சொல்றான். இன்னைக்கு ஆபாசத்துடைய கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு விட்டது. ஒரு நேரத்தில் ரொம்ப அப்படிலாம் முடியாது, விருப்பம் இருக்கும், முடியாமல் இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. நல்ல நம்மள்கிட்ட மொபைல் இருக்கு, தனி அறை இருக்கு, ரூமை சாத்திக்கிறதுக்கு உண்டான உரிமை இருக்கு, எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். பெற்றோர்கள் முழு ஏமாளிகளாக இருக்கின்றோம். சின்ன பிள்ளைங்களுக்கு நிக்காக வரைக்கும் தனிமையில கதவை சாத்திக்கிட்டு உட்கார்றதுக்கு யாருக்கும் அனுமதியெல்லாம் கொடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும். நிக்காக ஆயிடுச்சு, அவங்க இருக்கிறாங்க, பேச்சு இல்லை. நிக்காவுக்கு முன்னால கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நான் தனியா தூங்குறேன் அனுமதிக்க கூட ஒரு குறைந்தபட்ச பயமாவது இருக்கும். இல்லை, எந்த நேரத்திலையும் நம்ம அத்தா வரலாம், எந்த நேரத்திலையும் அம்மா வரலாம், பார்ப்பாங்க. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை கவனமா இருக்கணுங்கிற உணர்வை கூட நம்ம கொடுக்கறது இல்லையா? இது என்ன சொல்றது? தான் இதுக்கு பேர் அன்புன்னு சொல்றதா, சுதந்திரம்னு சொல்றதா, அல்லது நமக்கு அல்லாஹ் கொடுத்த வசதி நமக்கு பிரச்சனையாக மாறுகிறது என சொல்கிறதா? என்ன வார்த்தை சொல்ல போகின்றோம்? இன்னைக்கு அதற்கு எவ்வளவு பெரிய அடிமையாகிவிட்ட ஒரு காலம். அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன? மனித மூளை மழுங்கி விடுகிறது. பல்வேறு தீமைகளுக்கு அவன் அடிமையாகி போய் விடுகிறான். பல்வேறு தீய செயல்கள், தவறான பல்வேறு தொடர்புகளுக்கு அடிமையாகிறான். சில சமயங்களில் நெருக்கமான நண்பர்கள் வேறு வகையான தவறுகளை செய்ய முற்படுகிறார்கள். அல்லது இளம்பெண்களிடத்தில் படிக்கக்கூடிய, தன்னோடு படிக்கக்கூடிய ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகளிடத்துல, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளிடத்தில் இவனுக்கு தவறான சிந்தனை ஏற்படுகிறது. அண்டை வீட்டு பிள்ளையோடு தவறான ஒரு பார்வை ஏற்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகள். சரி, இதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இது மாதிரியான சூழலுக்கு போகாம இருக்கணும். எல்லாம் இதுக்கு சொல்றது ஈஸி, ஆனா செஞ்சுதான் ஆகணும். கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம். பெற்றோர்கள் இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பிள்ளைகள் கொஞ்சம் கவனமாவது இருக்கணும். என்னமோ இது தன்னுடைய தலையில தானே மண்ணவாரி போட்டு கொண்ட கதை தான். எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வேணும். நீ என்ன போக போற? நாசமா போறதுக்கு ஃப்ரீடம் வேணுமா? முன்னேறதுக்கு தான் ஃப்ரீடம் வேண்டும். கெட்டு போறதுக்கும் உருப்படாம போறதுக்கு எப்படி ஃப்ரீடத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ரூட்டுக்கு போகக்கூட, அப்படி ஆயிடக்கூட. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள். எந்த அளவுக்குன்னு கேட்டா தூங்குறது இல்லை. நீண்ட நெடு நேரம் ஒன்று நான் எந்த கெட்டதும் பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் டைம் வேஸ்டா இல்லையா? எதற்காக நீ இரவில் தூங்காமல் விழித்து இருக்கிறாய்? கடல் நீரில் ஒது செய்தாலும், பொதுவாக ஒது செய்கிற பொழுது ஒவ்வொரு உறுப்புகளை 3 தடவை கழுவது சுன்னத். இல்லை, நான் ஒரு 5 தடவை கழுவுறேன், இல்லை, தப்பு, அது இஸ்ராஃப். அது தண்ணீர் வேஸ்ட்ங்கிறது மட்டுமல்ல, கடல் நீரில் ஒது செய்தாலும் சரி, ஓடுகின்ற ஆற்றில் ஒது செய்தாலும் சரி, அப்படி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் தண்ணீர் வீணாகாமல் இருக்கலாம். நீ 4வது 5வது தடவை கழுவிய அந்த நேரம் அது யாருக்குரியது? உனக்குரியது. அதுக்கு உதவுக்குரிய டைம் இல்லையே, ஏன் வேஸ்ட் பண்ணீங்க? அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுகின்ற நாம் எப்படி நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியும்? எவ்வளவு வேஸ்ட். ஒவ்வொரு வினாடிக்கும் நாளை மறுமையில் பதில் சொல்லாமல் முடியாது. எப்படி ஒரு மூச்சை எடுத்தாய் விட்டாய் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரவுல 10 மணிக்கு படுத்து நான் 12 மணி 1 மணி வரைக்கும் தேவையே இல்லாத மொபைலை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கண்டது உருப்படாத ஒன்றை பார்த்தேன், தேவையில்லாத ஒன்றை பார்த்தேன் என்றாலே குற்றம். எவை நமக்கு இடையூறு ஏற்படுத்துமோ அவைகளை பார்த்திருந்தால் அதை விட பெரிய குற்றம். அந்த டயத்துக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அது ஏற்படுத்திய தாக்கங்கள் அதற்கடுத்து நீங்குவதற்கு சில மணி நேரங்கள் ஆகும். இவன் தூங்குறதுக்கு லேட் ஆகும். கடைசியில் எழுந்திருப்பது 9 மணி 10 மணி. முசீபத்து பிடிக்குமா இல்லையா? வீட்டில் அவனுடைய வாழ்க்கையில பரக்கத்து இல்லை, வீட்டில் பரக்கத்து இல்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எங்க போய் முடியும் இது? எனவே இதெல்லாம் தவிர்க்கணும். இதை தவிர்க்கணும் அப்படின்னு வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்படி தேவை இருக்குன்னா வேகமா நிக்கா பண்ணிக்கன்னு சொல்றாங்க. அதானே வேணும்? சொல்யூஷன் வேண்டாம், நிக்கா பண்ணிக்கங்க. யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்குண்டான எல்லா வகையான ஆற்றலும் பெற்றிருப்பீர்கள், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், பிரச்சனையே இல்லை. திருமணம் வலியுறுத்தப்படுகிறது. தான் நிக்கா முடிச்சுக்க, அதுதான் நல்லது. ஸல்லல்லாஹு ஃபைன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனுல் ஃபர்ஜ். உனது கண்ணையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அதுதான் பெட்டரான, அதுதான் சிறந்தது.
சலாசர் சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க, வமல்லம் எஸ்தத்தே, ஒருவேளை அதற்கு முடியவில்லை, ஆனால் எனக்கு வயசு 22 23 ஆயிடுச்சு, தேவையும் இருக்குது, சலாசர் நிக்கா முடிச்சுக்கோங்க, தேவை இருக்குது, பட் ஆனால் இன்னும் நான் கொஞ்சம் ஸ்டடி ஆகலை, குடும்பத்தை நான் கவனிக்கிற அளவுக்கு, நான் ப்ராப்பராக நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த முடியலை, ஒரு பேசிக்கான ஒரு வசதியோடு என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் சலாம் சொன்னாங்க, நோன்பு வச்சுக்கோங்கிறான். நோன்பு வச்சுக்கோங்க. ஏன் நோன்பு வைக்க சொல்லணும்? அந்த ஏஜுக்கென்று பிரச்சனை இருக்கும். ஒன்று நிக்கா முடிச்சுக்க, அல்லது அதுலேருந்து நீ வெளியே வரணும்னு சொன்னால் நோன்பு வைத்துக்கொள். நோன்பு பசியை ஏற்படுத்தும். பசி உனதுக்கு ஏற்படக்கூடிய இச்சையை குறைக்கும். நீ அந்த பிரச்சனை வந்து பாதுகாப்பு பெறுவாய் என்று தானே அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் சலாம் சொல்லித்தராங்க. நோக்கம் நம்மளை பாதுகாக்கும். இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு ஹதீஸில் பார்த்தா நமக்கு தெரியும், எப்படியாவது ஒரு அந்த ஏஜுடைய தன்மை, எங்கேயாவது தப்பு பண்ணிடலாமா, ஏதாவது கிடைச்சிடாதா? ஆரம்ப காலம் ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு வர்றாங்க, அப்பொழுதுதான் தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் முழுமையாக தெரியாத ஒரு காலம், ஒரு சூழல், அவங்களுக்கு அந்த சட்டங்களை பற்றி தெரியாத நிலை. யார் ரசூலுல்லாஹ் எதன் லிஸ்ஸினா, நான் எல்லாத்துக்கும் சரிதான், ஆனால் விபச்சாரத்துக்கு எனக்கு அனுமதி வேணும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட காலத்தில் வந்து எப்படிப்பட்டவர்களை மாற்றினார்கள். விபச்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்று கருதியவர்களை அந்த சிந்தனையே இல்லாமல் மாற்றினார்கள். மது இல்லாமல் வாழ முடியுமா என்று சந்தேகப்பட்டவர்களை ரோட்டில் ஊத்துகின்ற சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியவர்கள். இது நேரடியாக நடந்துச்சா இல்லையா? கேட்குறாங்க, எனக்கு விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி வேணும், விபச்சாரத்துக்கு அனுமதி வேணும். சஹாபாக்கள் கோபம் வருது, யார்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தில் வாங்கண்டாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அரகம் கிருபை அல்லாஹ்வுடைய அருளை அப்படியே இந்த உம்மத்திற்கு கடத்தியவர்கள் பெருமானார்கள் அல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சகோதரரே தோழரே, உங்களுடைய தாயாரிடத்தில் யாராவது அப்படி நடக்க விரும்புவீர்களான்னு கேட்டான். அதிர்ச்சி ஆயிட்டு, லாவல்லாஹி யார் சார், ஒருபோதும் விரும்ப மாட்டேன், ஜஅலனி அல்லாஹ் ஃபிதாக், அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கட்டும், நான் அதை விரும்பவே மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வலன்னாசு யுஹிப்பூனா, உலகத்தில் யாருமே விரும்ப மாட்டாங்க. உங்களுடைய மகளிடத்தில் யாரையும் இப்படி நடப்பதை ஏற்றுக்கொள்வியா? லா வல்லாஹி ஜஅலனி அல்லாஹ் ஃபிதாக். ஸல்லல்லாஹு அவரு சொல்றாங்க, யாரோ சொல்ற, ஒருபோதும் நான் அதை ஏற்றுக்கொள்ள, உலகமே ஏற்றுக்கொள்ளாதுதான். உன்னுடைய சகோதரிடத்தில் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டே வந்தாங்க, புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அது விரும்ப மாட்டாங்கல்ல, நீ விரும்பலையில, உன்னால் அந்த தவறில் ஈடுபடுத்தப்படுகின்ற பெண் யாரோ ஒருவரின் தாயாக அல்லது சகோதரியாக ஏதோ ஒரு இருக்கலாம், குறைந்தபட்சம் மகளாகத்தானே இருப்பாள். வேற கேட்டகரியில் இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் இன்னொருவரின் மகள் தானே. நீ விரும்ப மாட்ட, ஆனா நீ அந்த தவறை செய்ய நினைச்சு, இவ்வளவு விளக்கங்களாம் கூட சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அவங்களுக்கு நளினமாக அதை போதித்தது. யார் ரசூலல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் கதறாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கலை, கட்டி அணைத்தார்கள், திருக்கரம் வைத்து துஆ செய்தார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் தன்பா வ தஹீர் கல்பா வ ஹஸ்ஸின் ஃபர்ஜா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என் சகோதரி என் தோளுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விடு, அவருடைய கற்பை பாதுகாத்துக்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. வரலாறு என்ன தெரியுமா? அதற்கான தெரிந்த தோழர் பல்லாண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு முறை கூட அப்படிப்பட்ட சிந்தனை ஏற்பட்டதில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் பரக்கத். ஆனால் நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லுவது, அந்த ஏஜை கண்டு சில பிரச்சனை இருக்கும், அதுக்கு தீர்வு என்ன? முறையாக நிக்காக முடியுங்க, முடியலைன்னா நோன்பு வைங்க. ஒரு கட்டத்தில் தவறு செய்யற மாதிரி ஒரு சூழல் வருதா, யோசிச்சு பாருங்க. நான் என்னுடைய விஷயத்தில் இப்படி நடந்திருந்தா நான் அதை ஏத்துக்கிறவேனா? கொஞ்சம், அதாவது அதிலிருந்து எப்படி வெளியே வருவது? சில மகான்களுடைய வரலாற்றை பார்க்கலாம். அவங்க ஒரு தடவை கேள்விப்பட்டிருப்பாங்க, சேர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் பெரிய ஜாயிதாகவே இந்த உலகத்தில் போனவங்க. ஒரு தடவை கடுமையான மழை பொழிகிறது, காற்று, எங்கேயாவது ஒதுங்கலான்னு பார்த்தா ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. கடைசியில் ஒரு சின்ன ஒரு குகை தெரிந்தது, அங்கே போய் கொஞ்ச நேரம் இருக்கலான்னு பார்க்குறாங்க, சிங்கம் படுத்து தூங்குது, ஓடியாந்துட்டாங்க. இங்கே போனால் டோட்டல் இரையாயிருமே அப்படின்னு. அதுக்கடுத்து நடந்துகிட்டே போகிறாங்க, ஒரு சின்ன குடிசை, கேள்விப்பட்டிருப்பீங்க, சின்ன குடிசை தெரியுது, இங்கேயாவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன. உள்ளே போய் பார்த்தா ஒரு பெண் தூங்குறான். அவங்க சொன்னாங்க, அப்பா இந்த குடிசைக்கு அந்த குகை எவ்வளவோ பரவாயில்லைன்னு சொன்னாங்க. இந்த குடிசைக்கு அந்த குகை எவ்வளவோ பரவாயில்லை, அங்கே போனால் உயிர் மட்டும்தான் போகும், இங்கே ஈமானுக்கே ஆபத்து.
எப்படி சிந்திக்கப்படுகிறது, அதான் உண்மை. அப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்கன்னு வரும், இன்டைரக்டா மனசுல பேசுறாங்க, யா அல்லாஹ் ஒரு கொய்க்கு இடம் இருக்கு, ஒரு பெண்ணுக்கு இடம் இருக்கு, உன் நபி எனக்கு இடம் இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வாங்க, அதுக்கு சிங்கத்துக்கு ஒரு குகையை தான் கொடுத்துருக்கேன், அந்த பெண்ணுக்கு ஒரு குடிசையை தான் கொடுத்துருக்கேன், நீங்க நம்முடைய கல்புல இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அல்லாஹ் அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லுவான். இன்னொரு மகானுடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது, பக்கத்து அறையில் ஒரு பெண் இருக்கிறாங்க, இவங்க இன்னொரு அறையில் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது, விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது, இடையில அவங்க அந்த விளக்கில் போய் எரிகின்ற விளக்கில் கை வைக்கிறாங்க, கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆனது பின்னாடி சூடு தாங்க முடியல, கையை எடுத்துறான். இடையில ரொம்ப நேரம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னவென்று சொல்லப்பட்டது, ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, எனக்கு தவறான எண்ணம் ஏற்படுகிறது. ஒரு பெண் தனிமையில் தான் இருக்கிறார், தவறு செய்வதற்குண்டான சூழல்கள் வாய்ப்புகள் இருக்கு, தனிமையில தான் இருக்கிறாங்க, முடிஞ்சிடும். ஆனா நான் எதுக்கு இந்த நெருப்புல கை வைக்கிறேன், ஒண்ணுக்கு உதவாத ஒரு சின்ன சிமிழ், இதுல இருந்து வரக்கூடிய இந்த ஜுவாலையே உன்னால தாங்க முடியல, நீ கை சுடுது, ஓடியாந்துட்ட, பதறி போய் ஓடியாரியே, அந்த தவறு செய்தால் நீ நரகத்தில் எத்தனை நாட்கள் கிடைக்க வேண்டியது இருக்கும், எந்த நெருப்பில் நீ இருக்க போகிறாய், இதை தாங்கும் திராணி உனக்கு துணிவு இருக்கிறதா? இப்படி தன்னை தானே கேட்டுக்கொள்கின்ற ஒரு நிலை நிறைய நிறைய வரலாறுகள் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை சீர் செய்யணும், இந்த உம்மத்தை சரி செய்யணுங்கிறதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு. எந்த இடத்துல பிரச்சனைகள் வரும், அதே போன்று நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாப்பதாக இருந்தாலும் நம்மளை உயர்த்திக்கணும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும், இந்த தீனை பாதுகாக்கணும். யோசிச்சு பாருங்க, யார் செய்வா? அதுக்கு யாராலும் செய்ய முடியும்? இதுதான் அதற்கு ஏற்ற பருவம். சின்ன பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கலாம், செய்யறதுக்கு சக்தி இல்லை. பெரியவர்களுக்கு விருப்பம் இருக்கலாம், உடல்ல திராணி இல்லை. இன்னமும் இருந்து எண்ணத்திற்கு செயல்வடிவம் கொடுக்கின்ற ஆற்றல் மிக்கவர்கள் இளைஞர்கள் மட்டும்தானே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆதலால் தான் அந்த நபிமார்களை பின்பற்றியவர்களில் கணிசமானவர்கள் இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை அல்லாஹ் சொல்வான், ஃபமா ஆமன லி மூஸா இல்லா ذُرِّيَّةٌ மின் கௌமிஹி அலா ஹௌஃபின் மின் ஃபிரௌன். ஃபிரௌனுடைய தொல்லை, அவனால் பிரச்சனைகள் ஏற்படும் என்ற பயத்தினால் பெரும்பாலானவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிறு குழு ஈமானை ஏற்றுக்கொள்கிறது என்று குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். நீ என்ன பண்றியோ பண்ணிக்க, அந்த தைரியம் இளைஞர்களுக்கு தான் இருக்கும். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் சத்தியத்தில் தான் இருப்பேன், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். மாறுகள் வாங்கி விடுவேன், நீ என்ன காலி என்ன கை வேண்டுமானாலும் வாங்கிக்கொள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அப்படித்தானே சொன்னாங்க. நீ என்ன செஞ்சிருவ, என்ன வேண்டுமானாலும் செய். நீ இந்த துன்யாவில் தான் உன் வேலையெல்லாம் செய்ய முடியும், நீ என்ன வேண்டுமோ பண்ணிக்கணும், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சொன்னவர்கள் யார்? இளைஞர்கள் என சொல்லப்படுகிறது. குகைவாசிகளின் வரலாற்றை குர்ஆன் சொல்லும் அல்லவா, அஸ்ஹாபுல் கஹ்ஃப்னு சொல்லுவோம். சூரத் வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய கஹ்ஃப் சூராவோட வரக்கூடிய வரலாறு. சில குறிப்பிட்ட இளைஞர்கள் தங்களுடைய ஈமானை தற்காத்துக் கொள்வதற்காக, தீய அரசன் அவன் குஃபர்ல மக்களை நிர்பந்திக்கிறான், எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம் வந்தாலும் சரி, தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஈமான்ல உறுதியா இருக்க வேண்டும் என்று அங்கிருந்து வெளியேறியவர்கள் இளைஞர்கள் என்று சொல்கிறது. இளைஞர்கள் தான் இங்கிருந்து போயிடுவோம், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், எப்படி நம்ம பழிச்சிட்டு போகலாம், கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம், இங்கிருந்து ஈமானை விட முடியாது என்ற உறுதி இருந்தவர்கள் இளைஞர்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு சின்ன சிரமத்தை தாங்கிட்டு அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சான் தெரியுமா? ஏன்னா இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு நீண்ட நெடுங்காலம் தேவைப்படுகிறது. அல்லாஹ் அவங்கள 300 வருஷத்துக்கு மேல தூங்க வச்சான் 300 வருஷத்துக்கு மேல. அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி, அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, சுவடை இல்லாமல் போனதற்கு பின்பு அல்லாஹ் விழிக்க செய்கிறான். அதற்கடுத்து நார்மல் லைஃபுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்விற்காக ஒரு சிறு புள்ளியை நாம் நகற்றினால் அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கும். பெருமானார் இந்த தீனுல் இஸ்லாம் எப்படி வளர்ந்தது, இந்த இஸ்லாத்தின் முதுகெலும்பாக இருந்தவர்கள் யார்? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட பொழுது 38 வயதுடையவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 30 வயதிற்கும் குறைவானவர்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 20 சிலர் வயதுடையவர்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 20 சிலர் வயதுடையவர்கள். எல்லாம் இளைஞர்கள் மூலமாகத்தான் தீனுல் இஸ்லாமும் பாதுகாக்கப்பட்டது. ஹஸரத் இமாம் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சொன்னாங்க, முஸஅப் நீங்க மதீனாவுக்கு போங்க. முதல்ல அனுப்பி வைக்கிறாங்க தாங்க போவதற்கு முன்னாலேயே.
நீங்கள் அங்கு செல்லுங்கள், அங்குள்ள சூழல்களை கொஞ்சம் சரி செய்து வையுங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துக்கும் நீங்க அவங்களுக்கு ஈமானுடைய விஷயத்தை சொல்லுங்க. வரலாறு சொல்லுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபிற்குள் உள்ளே செல்கின்ற பொழுது இஸ்லாம் இல்லாத வீடே இல்லை. அளந்தெடுத்து வார்த்தையை கையாள்வார்கள் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் இல்லாத வீடே இல்லை. எல்லோரும் முஸ்லிம்கள்னு சொல்லல, ஒரு வீட்டில் யாராவது ஒருவர் முஸ்லிமாக இருந்தார். அதற்கு காரணம் யார் தெரியுமா? முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய இந்த மேலான பணி, அதுதான் காரணமாக இருந்தது. இளைஞர்கள் அவர்கள் மூலமாகத்தான் தங்களுக்கு மட்டுமின்றி தங்களுடைய குடும்பத்திற்கும் சரி சமூகத்திற்கும் முன்னேற்றத்தை தர முடியும் என்பதால் தான் இஸ்லாம் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த வயசுல நீங்க கொஞ்சம் பேணுதலாக சரியாக இருந்து விட்டால் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹ் ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. நாளை மறுமையில் விரல் விட்டு எண்ணுகின்ற சில சாராருக்கு மட்டுமே மிக உயர்வான அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். அதன் அடையாளங்களில் ஒன்று, நிழலே இல்லாத நாளில் அர்ஷுடைய நிழலில் அவர்களை தங்க வைப்பான் என்று குறிப்பிடுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வாலிபத்தில் தங்களுடைய வாலிபத்தை கழித்த இளைஞர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏன் முதியவர்கள் வாலிபத்தில் இது வணக்க வழிபாட்டில் முதியவர்களுக்கு சவாபு உண்டு, எல்லாத்துக்கும் சவாபு உண்டு. ஆனா இளைஞர்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, பெரியவர்களும் இபாதத் செய்தால் சவாபு உண்டு, ஆனால் அந்த இபாதத்திலிருந்து அவர்களை கெடுப்பதற்கு, வெளியேற்றுவதற்கு, உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்கு உண்டான காரண காரியங்கள் குறைவு. இவங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் வெளியில கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், தொழுகை ஓப்பி அடிச்சுட்டு தான் போகணும், ஃபுட்பால் விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன், 2 வக்து தொழுகை போயிடும். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமா இருக்கிறது. கையில மொபைல் இருக்கு, என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, தொழுகைக்கு போகவும் செய்யலாம், போகாமலும் இருக்க முடியும். இத்தனை வாய்ப்புகளும் இவர்களுக்கு இருக்கிறது. இப்படி இருந்தும் இவற்றை எல்லாம் கடந்து என் ரப்பின் உத்தரவை நான் நிறைவேற்றுவேன், என் ரசூலின் வழிகாட்டுதல் படிதான் நடப்பேன் என்று ஒரு இளைஞர் முடிவு செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவருக்கு நாளை மறுமையில் அர்ஷ் நிழலில் இடம் தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு சொல்லுவாங்க முக்கியமான வார்த்தை, இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்கங்க. இது ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நெருக்கமான தோழர்களுக்கு ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை, இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கங்க. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பல்வேறு தவறுகளுக்கான காரணம் இரையச்சம் இல்லை என்பதுதான். என் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற உணர்வு வர்றதில்ல. எல்லாத்தையும் பார்க்குறோம், மேலே பார்க்குறாங்களா, கீழே பார்க்குறாங்களா, அவங்க பார்க்குறாங்களா, இவங்க பார்க்குறாங்களா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தவறு செஞ்சு கேமராவில் மனுஷன் சிக்கிக்கிறான். அவன் இருக்கிற அத்தனை கேமராவை கவனிக்கலை, கேமராவில் மாட்டிக்கிறான். இது என்ன ஒன்றுக்கு உதவாத கேமரா? இது ஃபஸ்ட்டு இது ஒழுங்காக எடுக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எடுத்தாலும் நம்முடைய திருடர்கள் தேவைப்பட்டால் அழித்து விடுவார்கள், தேவைப்பட்டால் வச்சுக்கிடுவான், தேவைப்படலாம் டிலீட் பண்ணிடுவான். ஆனால் ரப்புடைய கேமராவில் இருந்து யாரும் டிலீட் பண்ண முடியாது. ஓ யகூலுன மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நம்முடைய அந்த பதிவேட்டிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாம் பேசுகின்ற வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. மனிதர்களே, நாமே உங்களை படைத்தோம், உங்களுடைய எண்ணத்தில் ஏற்படுகின்ற, உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்களை கூட நாம் அறிகிறோம். உன்னுடைய உயிர் நரம்பை விட நான் பக்கத்தில் இருக்கின்றேன். அல்லாஹ் சொல்றான். எங்கிருந்து தப்பிக்க முடியும்? அப்ப யோசிக்கணுமா இல்லையா? என் பெற்றோர் பார்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் ஆசிரியர் பார்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மனிதர்கள் பார்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் ரப்பு பார்க்குறாங்கிற உணர்வு வர்றதா இல்லையா? அந்த உணர்வு வரணும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் சொல்கிறான். அந்த உணர்வு ஏன் இல்லை? தக்வா இல்லை. என் ரப்பு என்னை பார்க்கிறான் அந்த உணர்வு குறைகின்ற பொழுது தான் பிரச்சனைகள். அதை நீக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துகொள். நீ தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, வசதியில் இருந்தாலும் சரி, வறுமையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பேசிக் தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கட்டும். இதுதான் எல்லா தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தீமை, ஒரு சின்ன பிள்ளைங்க தானே அல்லது மனிதர்கள் தானே, பலகீனமானவர்கள் நாம், ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டு விட்டால் ஒரு நல்ல அமலை செய்து அந்த பிழைகளை அழிக்க பாருங்கள். ஒரு ஏதோ தவறு ஏற்பட்டுருச்சு,
அல்லா இடத்துல அழுது மன்னிப்பு தேடுங்க. 2 ரக்காத் தொழுதுட்டு யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு, நான் தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிங்க. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. மனிதர் இடத்துல தவறு செஞ்சுட்டோம், அம்மாட்ட தவறு செஞ்சுட்டோம், அண்ணன்ட்ட தவறு செஞ்சுட்டோம், அல்லது ஆசிரியர்கள்ட்ட தவறு செஞ்சுட்டோம், சகோதர சகோதரர்கிட்ட தவறு செஞ்சுட்டோம், நீங்க யோசிக்கலாம் செய்யாதீங்க. அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க. ஏதோ கோபத்துல செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேளு. முதலில் செய்த தவறு, இரண்டாவது நீ கேட்கக்கூடிய மன்னிப்பு என்பது நல்ல செயல், அமல். அது அல்லாஹ் இடத்துல கேளு, அடியார் இடத்துல கேளுங்க. அப்படி கேட்டுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் செஞ்ச தவற மன்னிக்கிறாங்கன்னு சொல்லல, தம்ஹுஹா, அல்லாஹ் அழித்து விடுவான். மன்னித்தல் என்பது வேறு, அழித்தல் என்பது வேறு. அரபு வார்த்தைகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக தேரும். ஹாலிஸ் சஃபா சொல்லுவாங்க. ஹாலிஸ் அதுக்கு ரெண்டுக்குமே தூய்மைன்னு அர்த்தம் சொல்லுவோம். ஏதேனும் அழுக்குகள் உள்ளே இருந்து அதை அகற்றப்பட்டால் அதற்கு பெயர் ஹாலிஸ். அழுக்கே இல்லாமல் ஒரு பொருள் இயல்பிலேயே தூய்மையாக இருக்குமானால் சஃபாவத், பரிசுத்தம். அப்போ பாவமே இல்லாத மாதிரி அல்லாஹ் அழிச்சிடறான். மூணாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸனின், மனிதர்களிடத்தின் நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா அது. இளைஞர்கள் வாலிப அந்த வயசு, அந்த உடல்ல சதையில் இருக்கக்கூடிய ஆற்றல், திமிர், ரத்தம், யார் எடுத்தாலும் நான் கையை நீட்டுறேன்னு சண்டை போடுறது. நீ யாரு? உனக்கு என்ன? எங்கிருந்து உனக்கு இவ்வளவு பெரிய வசதி வந்தது? எங்கிருந்து இந்த சக்தி உனக்கு ஏற்பட்டது? உனக்கு யார் இதை கொடுத்தது? உடல் ஊனமற்றவர்களை நீ பார்க்கவில்லை? உடல் ஊனமற்றவர்களை பார்க்கவில்லை? அவர்கள் தங்களுடைய ஊனத்தை அவர்கள் கேட்டவர்கள் அல்ல. அல்லாஹ் அவர்களை ஊனமற்றவர்களாக படைத்திருக்கிறான், பலகீனமாக படைத்திருக்கிறான். அந்த ரப்பு தான் உனக்கு பலத்தை தந்திருக்கிறான். நீ மிஸ்யூஸ் பண்ணுன அப்படின்னு சொன்னா விளைவுகள் ஆபத்தானதாக இருக்கும். யார்கிட்ட போய் விளையாடுறீங்க? பலகீனமான மக்களிடத்துல நீங்க உங்களுடைய திமிரை காண்பித்தால், பெரியவங்களை மதிக்கவில்லையா? இளைஞர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். வயசானவங்களை மதிக்கல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு நாமே பிரச்சனை ஏற்படுத்துகின்றோம். அல்லாஹ் இன்னைக்கு ஒரு பெரிய குறை இருக்கு. சிறு பிள்ளைங்க பெரியவங்களை மதிக்கிறது இல்லை, பெரியவங்க சின்ன பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துறது இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, 3 பேரை மதிப்பதை அல்லாஹ் தன்னை மதிப்பதாக பார்க்கிறான். இன்னமின் இஜ்லாலில்லாஹி தஆலா வ இக்ராமி, அல்லாஹ் தன்னை மதிக்கிற மாதிரி பார்க்கிறான்னு சொல்லுவாங்க. இக்ராமி திஷைபத்தில் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் பெரியவர்களை மதித்தால் மதிக்கப்படுவீர்கள், நீங்கள் அவங்களை அவமதித்தால் அவமதிக்கப்படுவீர்கள் என்ற அர்த்தம். இது மேலோட்டமான கருத்து. இதுல இன்னொரு மறைமுகமான கருத்து என்னன்னு சொன்னா, எந்த இளைஞர்கள் பெரியோர்களை மதிக்கின்றார்களோ அவர்களுடைய பொருளில் மட்டுமல்ல ஹயாத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதானே அர்த்தம். நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். நான் மதிக்கப்படுவது எப்பொழுது தெரியும்? எனக்கு 60 வயசு ஆகணும், எனக்கு 60 வயசு ஆகணும் குறைஞ்சது. அப்பதான் என்னை மதிக்கக்கூடிய நல்ல பிள்ளைங்க வாலிபர்கள் இருக்கிறது தெரிய வரும். என்ன வார்த்தைகள்! அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மறுமையில கிடைக்கிறது ஒரு பக்கம், துனியாவில் என்னென்ன கிடைக்கிது? கண்ணியம் மட்டுமல்ல, நீண்ட ஆயுள். பிர்ரு ஆபாக்கும் தபிர்ருக்கும் அபனாவுக்கும், பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகள் எத்தனை பேர்? தங்களுடைய ரத்தத்தையே மாற்றி நம்மை வளர்த்தி ஆளாக்கி இருக்கிறார்கள். நிக்கா முடிச்சவனே என் ஒய்ஃபு எனக்கு முக்கியம், அம்மாவை 2ஆம் தரமா பார்க்குறோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கினா என்ன செய்ய முடியும்? எப்படி இது பண்ண முடியும்? ஒய்ஃப் அது வேறு, இது வேறு. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இன்று வாலிபர்கள் ஆண்கிடத்தில் தெளிவு இல்லாததுன்னா அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். நான் பெண்களை பெரிதாக குறை சொல்வதில்லை, அவங்களை குறை சொல்றதுல தேவையே இல்லை. அவங்களுடைய நேச்சர் அப்படி இருக்கலாம், அது ஒரு அப்பாவித்தனம். என் கணவன் எனக்கு வேண்டும் என்று நினைப்பது ஒரு சாதாரண நிலை. ஆனால் உனக்கு தெரிய வேண்டும், எனக்கு மனைவி வேண்டும், அதை விட எனக்கு தாய் வேண்டும். இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? பேலன்ஸ் பண்ண தெரியலைன்னு சொன்னா நம்முடைய அறியாமை என்ற அர்த்தம். பேலன்ஸ் பண்றதுல பெரிய சிரமங்கள்லாம் இல்லை. நம்ம முட்டாள்களாக இருந்தால், புரியாதவர்களாக இருந்தால் யார் என்ன செய்ய முடியும்? அது வேறு, இது வேறு. தன்னுடைய மனைவி பேலன்ஸ் பண்ண தெரியும், தன்னுடைய தாயாரை கவனிக்க தெரியணும். தாயும் தந்தையும் பெற்றோர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர்களை நீங்கள் அவங்களிடத்துல இஹ்சானா நடங்க. அல்லாஹ் உங்களிடத்தில், உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் அப்படி நடப்பாங்க. இதுக்கும் கூட சொல்லப்படுகிறது, நாம் நல்லபடியாக நடந்தால் நம் பிள்ளைகள் நல்லபடியாக நடப்பார்கள் என்பது ஒரு புறப்பொருள். இன்னொரு மறைமுகமான பொருள், நீங்கள் வயோதிகத்தை அடைவீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கண்ணியமாக நடப்பதை பார்ப்பீர்கள். என்ன வார்த்தை! அல்லாஹ் ஹயாத்துல எல்லாரும் ஆசைப்படுறோம், ஹயாத்துல பரக்கத்து வேணும், ஹயாத்துல பரக்கத்து வேணும். எப்ப வரும் ஹயாத்துல பரக்கத்து? நாம் நடந்து கொள்கின்ற முறையில் தான். இளமை பருவத்தை நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், நம்முடைய ஹயாத்துல அல்லாஹ் அப்படி செய்வோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாருக்கு நிறைய காசு வேணும் ஆசையா இருக்கு, யாருக்கு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது, அவர்கள் எல்லாம் உறவுகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளட்டும். வாலிபர்கள் இதை புரியணும். சில சமயத்தில் பெற்றோர்கள் கூட சொல்லுவாங்க,
தெரியாம கூட சொல்லலாம். அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அப்பாவித்தனத்தினால கூட சொல்லிடலாம். ஏய், உங்க சச்சாட்டையெல்லாம் பேசாது, உங்க சின்னமாட்டையெல்லாம் பெருசாவெல்லாம் வச்சுக்கிறாதுன்னு சொல்லலாம். நீங்க இது மாதிரி விஷயத்துல அம்மா அப்பாவை கரெக்ட் பண்ணணும். அம்மா, என்ன இருந்தாலும் உங்க சின்னம்மா தானே, பாவம் இல்லை, கஷ்டப்படுறாங்கல்ல, உங்க தங்கச்சி தானே, எந்த நேரத்தில் எப்படி பேசணுமோ சொல்லுங்க. அப்பாட்ட சொல்லுங்க, சச்சா தானே, என் தம்பி சச்சா பையன், என் பெரியத்தா பையன் அண்ணன் கஷ்டப்படுறாருல. ஒரு பக்கம் சொல்லி சில விஷயங்கள், இன்னொரு பக்கம் நீங்க எல்லாத்துக்கும் பெருசா பெர்மிஷன் கேட்கறது இல்லை, இதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை, அவங்ககிட்ட முகப்பத்தா நடக்கணும், போகணும், வரணும். நம்முடைய லைஃப்ல பரக்கத்து வேணுமா இல்லையா? நம் பெற்றோர்கள் லைஃப்ல பரக்கத்து வேணுமா இல்லையா? நம்ம நீண்ட நாள் வாழணும்னு ஆசை தானே. அல்லாஹ் நிறைய நமக்கு பொருளாதார வசதியை தரணும், யார் நம்ம விரும்பல. உறவுகளை துண்டித்தால் இவைகள் எல்லாம் துண்டிக்கப்படுகிறது என்ற யதார்த்தத்தை நாம் சொல்ல வேண்டுமா இல்லை? சகோதரி, ஆதலால் இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் உண்டு. நான் நேரத்தினுடைய சூழல் கருதி நிறைவு செய்கிறேன். நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்து. அதே போல் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு பெரிய தடை சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் பெரிய தடை. பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், நிறைய எல்லாத்துக்கும் புத்தி இருக்கு, வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லை, வேலை செய்ய தயாராக. குறிப்பா நம் பிள்ளைகள் அல்லாஹ் நல்ல ஆற்றலை தந்திருக்கிறான், நம்ம பயன்படுத்தி இருக்கிறது தயாராக இல்லை. சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் என்று சொன்னால், நான் சுத்தம் செய்து விட்டு ஒது செய்து விட்டு சுபு தொழுதுட்டு வர்ற எனக்கு எப்படி இல்லாமல் போகும் என்ற கீரத் ரோஷம் இருக்கணும். கண்டிப்பா அல்லாஹ் தருவான். எதுவாக இருக்கட்டும், முயற்சி, உழைப்பு, கல்வியில நான் மேலே வருவேன். இன்னைக்கு ஒழுங்கா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு, ஒரு காலம் இருந்தது படிக்காமலே இருந்தார்கள், இப்பொழுது பேக்கை தூக்கி இறக்குறாங்க. ஸ்கூல்ல போய் வைக்கிறது, ஸ்கூல்ல கொண்டு வர்றது, காலேஜில் போய் வைக்கிறது, காலேஜில் எடுத்துட்டு வர்றது. பேக்கை முதுகுல சுமந்துட்டு போறதுனால கல்வி வந்துடாது. ஏதோ கஷ்டப்பட்டு நீ என்னத்தையும் எக்ஸாம் 33 மார்க் எடுத்தா ஒரு பேப்பரை கொடுப்பான் ரோடா சுத்துறதுக்கு, அது மட்டும்தான் கிடைக்கும். அது அல்ல படிப்பு, அதல்ல படிப்பு. அது எல்லோரும் செய்கின்ற வேலை, நான் செய்கின்ற வேலை அல்ல. நான் தனித்துவமிக்கவனாக இருக்க வேண்டும். ஒரு துறையில் ஈடுபடுகிறேன் என்று சொன்னால் அந்த துறையில் அர்ப்பணிப்புணர்வோடு ஈடுபடுவேன். நான் அதில் இன்வால்மெண்டா இருப்பேன். பேருக்கெல்லாம் உள்ள போக மாட்டேன். முறையாக நான் படிப்பேன். படிப்பவர்களின் முதல் நிலையில் வருவேன். நான் போட்டி தேர்வுகளில் பங்கேற்பேன். நான் எனக்கு மட்டுமல்ல, என் சமுதாயத்தை மரியாதையை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. IAS எக்ஸாம் எழுதுவேன், TNPSC குரூப் நான் ஒன்று எழுதுவேன். இப்படி ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்படணும், உழைக்கணும். ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு சில காரியங்களை அல்லாஹ்விற்காக நாம் செய்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் தோற்று போகவே மாட்டோம். அல்லாஹ் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத விட அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நமக்கு தஹஜ்ஜுடைய நேரத்தை ரொம்ப பேர் பார்த்துருக்கவே மாட்டானுங்க. நமக்கு தான் அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தை தந்திருக்கிறான். இரவுல வேகமாக இஷா தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குன்னு மார்க்கம் சொல்லுது. தூங்குங்கண்டா 8 மணி வரைக்கும் தூங்குங்கிற அர்த்தத்தில் அல்ல. வேகமாக தூங்கு, காலையில் சீக்கிரமாக எந்திரி, 3 மணி 3:30 மணிக்கு எந்திரிங்க, தஹஜ்ஜு தொழுங்க. எந்த சப்ஜெக்ட் புரியல் என்று எந்த இளைஞராவது சொல்லட்டும் பார்க்கலாம். நீ எவ்வளவு பெரிய கடினமான சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அப்பொழுது நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்கள் மனநல சக்தி எவ்வளவு அதிகரிக்கிறது என்று பாருங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, புரியும் திறன் எவ்வளவு அதிகம் இருக்கிறது என்று பாருங்கள். அப்பொழுது நீங்கள் தேடுங்கள். இந்த நேரத்தில் இதை தெளிவுபடுத்துவதற்கு நான் எதை பார்க்க வேண்டும், எதை தேட வேண்டும்? அல்லாஹுடைய பேருதவி உங்களுக்கு கிடைக்கும். இரவின் பிற்பகுதியில் இரவு 10 to 2 மணி வரை நீங்கள் 4 மணி நேரம் உழைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதிகாலையில் 4 மணியில் எழுந்திருத்து 5 மணி 1 மணி நேரத்திற்குள் அல்லாஹ் அந்த ஞானத்தை தருவான். காரணம், அது அந்த நேரத்தின் பரக்கத், தஹஜ்ஜுடைய நேரம். சுபு தொழுதுட்டு உட்காந்து குர்ஆன் ஷரீஃப் பையாட் பண்ணுவோம், கொஞ்சம் ஓதுவோம், சில விஷயங்களை கேட்போம். நம்முடைய உலகில் ரீதியான கல்வியாக இருக்கட்டும் படிப்போம், போட்டி தேர்வுகளில் கலந்துக்குருவோம். நான் ஃபர்ஸ்ட் வருவேன், நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்று வருவது, வந்ததற்கு பின்பு அந்த பொறுப்பை நீதமாக முறையாக செய்வது. நமக்கு யாராவது எதிரிகள் இருக்கலாம், அவர்கள் நினைப்பதை போன்று நாம் நினைத்து விட மாட்டோம். எதிரிகளை சூறையாடணும், அவங்களுக்கு கஷ்டங்கள் ஒருபோது நான் நினைக்க மாட்டோம், நினைக்க கூடாது, தேவையே இல்லை. நான் அந்த பொறுப்பிற்கு வந்தால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமிருந்து, என்னுடைய சக உதவியாளர்கள், உழைப்பாளர்கள் அவர்களுக்கு நேர்மையாக நடப்பேன், என்னை சந்திக்கக்கூடிய மக்கத்தின் நேர்மையாக செயல்படுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அந்த பொறுப்பிற்கு செல்வோமே ஆனால் துனியாவில் அந்தஸ்தும் காசும் கிடைக்கும், மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும். கொஞ்சம் உழைக்கணும். சோம்பேறித்தனம் பெரிய பிரச்சனை. நமக்கு பிரச்சனையே அதுதான். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, வானத்திலிருந்து ஏதாவது பொத்துக்கிட்டு உள்ள வந்துடாதான்னு பார்க்கிறோம். முகடை பொற்றுக்கொண்டு எனக்கு ஏதாவது வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்படிலாம் வர அல்லாஹ் ஜல்ல ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க,
வஅலமு அன்ன ஸமா லா தும்திரு தஹபம் வலா ஃபில்லா. வானத்திலிருந்து அல்லாஹ் தங்க வெள்ளிலாம் இறக்க மாட்டான், அல்லாஹ் தண்ணியை மட்டும்தான் இறக்குவான். நீ தான் தங்கமா வெள்ளியா மாத்திக்கிறணும், விவசாயம் பண்ணி உழைச்சி சம்பாரிச்சு மாத்திக்கிறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் வாய்ப்புகளை மட்டும்தான் தருவான், நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம வாய்ப்புகளை நான் கஷ்டப்படணும், உழைக்கணும், நான் நல்ல ஜாப் பண்ணணும், நான் சுயமா தொழில் தொடங்கணும், அல்ல ஒரு நல்ல ஏதோ ஒன்று முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செஞ்சு மேலே வர நினைக்கிறத விட்டுட்டு எனக்கு ஏதாவது நான் தஹஜ்ஜுத்ல துஆ செஞ்சா அப்படியே வந்து உள்ள விழுந்துருமான்னு கேட்டா உள்ளேலாம் விழுகாது. அல்லாஹ் அப்பெல்லாம் தரமாட்டான். தர முடியாது என்பது வேறு, தரமாட்டான் என்பது வேறு. இந்த துனியாவுக்கு ஒரு சிஸ்டம் நிசாம ரப்பு வச்சிருக்கிறான். இங்க வந்து வேலைக்கு காசுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒரு புற பார்வை, அவ்வளவுதான். ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு சகோதர மனிதனோடு தேவையோடு இருக்கிறான். எனக்கு ஒரு டெய்லருடைய உழைப்பு தேவைப்படுகிறது, ஒரு ஜவுளி கடையுடைய உழைப்பு எனக்கு தேவைப்படுகிறது, ஒரு ஃபேக்டரி எனக்கு துணி வேணும். நானே விவசாயம் பண்ணி, நானே பருத்தி போட்டு, நானே பஞ்சை எடுத்து, நானே நூலாக நூற்று, நானே அதை துணியாக மாற்றி, நானே டெய்லரை வந்து தச்சு போடுறதுக்கெல்லாம் மௌத்து வந்துடும். நடக்குமா? இருக்காது. யாரோ சில விவசாயிகள் எனக்காக வேலை செய்கிறார்கள். இன்னொருத்தன் கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி ஃபேக்டரி வச்சிருக்கிறான், அவன் துணியா மாற்றி தர்றான். இன்னொரு அப்பாவி டெய்லர் ஒருத்தர் இருக்கிறாரு, 500 ரூபா கொடுத்தா எனக்கு அழகான ஜுப்பா தச்சு தந்துருவார். இத்தனை பேருடைய உழைப்பை நான் சாப்பிடுகிறேன். அந்த டெய்லருக்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? அந்த தொழில் அதிபர்களுக்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன? அவன் ஜவுளி துணியை தச்சு தர்றான், அவனுக்கு சாப்பாடு எங்கிருந்து போவான்? அவனுக்கு கார் தேவைப்படுது. இப்படி ஒவ்வொரு மனிதனும் நாம் நினைக்கின்றோம் நமக்காக உழைக்கிறோம் என்று, ஹக்கீகத்தில் ஊருக்காகத்தான் உழைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதை காமிக்கிறது இல்லை, காமிச்சா வேலை செய்ய மாட்டோம். நமக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதனால தான் வேலை செஞ்சதுக்கு பின்னாடி கூலி கொடுக்கப்படணும், கூலி கொடுக்கணும், வேலை செஞ்சா தான் வாழை சரி இன்சான் இல்லாமாசா அப்படின்னு அல்லாஹ் சொல்றது காரணம். ரப்புக்கு எல்லாம் முடியும் அப்படிங்கிறது வேறு. இந்த உலகத்துடைய சிஸ்டம் நிசாம், அந்த முறையை அல்லாஹ் இப்படித்தான் வச்சிருக்கிறான். ஒண்ணுமே செய்யாம ஏதாவது எனக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்குன்னு நினைச்சா அது சரியா வராது. முயற்சி செய்யணும். அல்லாஹ் ஒரு பக்கம் ஒரு இளைஞர்கள் யோசிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் தடை செய்யவே இல்லை. எந்த அளவுக்குன்னு கேட்டால், நீங்கள் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்தந்த ஏஜுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நம்ம மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? நம்ம மார்க்கம் துறவியா போக சொல்லுதான். ஒருத்தனுக்கு என்ன தேவைங்க? சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் வேணும், தூங்கணும், மனைவி வேணும். இதில் எதை மார்க்கம் தடை செய்தது? இல்லைங்க, இஸ்லாம் எதுக்கு எடுத்தாலும் சட்டம் சொல்லுது. என்னடா உன்னைய தடுத்துச்சு? சாப்பிட வேணாம்னு சொல்லிச்சா? அடுத்தவன் சாப்பாடு எடுத்து சாப்பிடாதுன்னு சொல்லுது. ஹலாலான சாப்பாடு சாப்பிடு, உனக்கு எது உடலுக்கு நல்லதோ அதை சாப்பிடு. நான் சாப்பிட சொன்னேன்னா பன்றி இறைச்சியை சாப்பிடுன்னு போகாத, ஜூஸ் குடிச்சுக்க, மதுவை குடிக்காத. இதைத்தானே மார்க்கம் சொல்லிச்சு. தேவைக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வயிற்று வலி வந்து கஷ்டப்படாத, ஒழுக்கத்தை சொல்லி தருகிற. என்ன வேண்டாம் என்று சொன்னது? தூங்க நேரத்தில் தூங்குங்கள், விழிக்கின்ற நேரத்தில் விழியுங்கள். மார்க்கம் அது தானே சொல்லி தந்துச்சு. நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திக்கங்க, பெருமை படோடோபம் வேணாம், தேவைக்கான ட்ரெஸ்களை உடுத்திக்கங்க. உங்களுக்கு மனைவி வேண்டுமா, நிக்கா முடிச்சுக்கங்க. மார்க்கம் எதை தடை செய்தது? உணர்வுகளை கட்டுப்படுத்தி நீ வந்து இது பண்ண அது பண்ண சொல்லவே இல்லை. உலகத்துல யார் யார் என்னென்னமோ சொல்றான். ரப்ப நெருங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பாஷையில நிக்கா முடிக்க கூடாது, நல்ல பொருளை சாப்பிடக்கூடாது, நல்ல ட்ரெஸ் உடுத்தக்கூடாது. இதற்கு நேர் மாற்றம் நம்முடைய மார்க்கம். நம்முடைய மார்க்கம் எந்த இடத்துல அப்படி சொல்லவே இல்லை. அப்ப யோசிக்கணும், எதை மார்க்கம் நமக்கு தடுத்தது? ஒன்னையுமே தடுக்கல, நெறிப்படுத்தி தருகிறது, முறைப்படுத்தி தருகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளுக்கு சில சஹாபாக்கள் வந்தாங்க, பெருமானுடைய இபாதத்தை பற்றி கேட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து வேறு, நாமெல்லாம் நிறைய இபாதத் செய்யணும், அப்போ தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு, ஒருத்தர் சொன்னார், நான் இனிமே நான் இரவுல தூங்கவே மாட்டேன், ஒரே தொழுகை தான். ஒருத்தர் சொன்னார், நான் டெய்லி நோன்பு வைக்க போகிறேன். ஒருத்தர் சொன்னாங்க, நான் வந்து நிக்கா முடிக்கிற மாதிரி இல்லைன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி சர்ச்சையெல்லாம் உள்ள வர்றாங்க. அன்துமுல்லதீன குல்தும் கதா வ கதா, நீங்கள் தானே இப்படி பேசினீர்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னீ ல அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, என்னை விட உங்களில் இறையச்சமுடையவர்கள் யார்? அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவன், அதிகம் ஹஷ்யத்துல்லாஹ், அதிகம் தக்வா உடையவன் நான் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், விடவும் செய்கிறேன், நான் திருமணமும் முடித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுதுதான் சொன்னார்கள், ஃபமர் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என் சுன்னத்தை புறக்கணிப்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று இந்த கட்டத்தில் சொன்னாங்க. எல்லாரும் நிக்கா செய்யலாம்னு சொல்லுவாங்க, நம்முடைய மார்க்க நிக்கா செய்யணும் சொல்லுது. எப்படி நீ நிக்கா செய்யாம இருப்ப? நிக்கா சரி என்னுடைய சுன்னத். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி
என்ன சொல்ல வர்றாங்க? இந்த ஏஜ் அந்தந்த ஏஜுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும், அந்த தேவைகள் கொடுக்கப்பட வேண்டும், நீங்க யூஸ் பண்ணுங்க. எப்படிப்பட்ட மார்க்கம்! அந்த இளைஞர்களுக்குண்டான அந்தஸ்தை சலாசம் கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைங்களை சலாசம் யாரையும் விடவே இல்லை. ஒரு அழகிய பானம் ஒன்று கையில் வருகிறது, சல்லல்லாஹு கொடுக்கணும், பக்கத்தில் கொடுக்கணும். வலது பக்கத்தில் பார்க்குறாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்க, இடது பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்காங்க. இப்போ தர்ம சங்கடமான ஒரு சூழல், வலது பக்கத்துல தான் கொடுக்கணும் அப்படின்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் கொடுக்கணும். ஆனால் பெரியவங்களையும் மதிக்கணுமே, அது விடுபடுற மாதிரி தெரியும். சரி, பெரியவங்கன்னு சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுத்தா வலது பக்கத்துக்கு தானே முறை முக்கியத்துவம் கொடுக்கணும், அது விடுபடுற மாதிரி தெரியுது. சல்லல்லாஹு என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்துல்லா, நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் இதை அபூபக்கர் நாயகத்துக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. அவங்க பார்த்தாங்க, எனக்கு என் நபி வாய் வச்சதுக்கு பின்னால கிடைக்கக்கூடிய பரக்கத் அந்த இடத்துல முதல்ல சஹாபாக்கள் எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. முதல்ல வாய் வைக்கக்கூடிய பரக்கத், குடிக்கிற பரக்கத் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு, கிடைச்ச நேரத்திலேயே அங்கிட்டு கொடுக்கவான்னு கேட்கிறாங்களே, இதை எப்படி விட முடியும் யார் ரசூலல்லாஹ்? என் வாய்ப்பை நான் நழுவ விடுவதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லலை, அவங்களுக்கு கொடுத்தாங்க. உணர்வுகள், உங்களுக்கான மரியாதை, அவர்களுடைய உரிமை கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அவங்க வருத்தப்படலை, என்ன நான் கேட்டு நீ அப்படி யோசிக்கவே இல்லை. அவருடைய கல்வை பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இறக்கப்படுவாங்க. ஒரு ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் கூப்பிட்டு இபாதத்தை குறைங்கன்னு சொல்ல வேண்டியிருந்துச்சு. இளைஞர்கள் பெரிய நம்மளாம் யோசிக்கணும், இபாதத்தை குறைங்கன்னு உபதேசம் பண்ண வேண்டியது வந்துச்சு. அப்படித்தானே அர்த்தம்? இப்போ முதல் சொன்னதான் அதுதான். இப்போவும் அது இரவுல ஒரு குர்ஆன் டெய்லி ஓதுறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்துல்லா, நீங்க நீண்ட நாள் வாழணும், ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கஷ்டமாயிருமா கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. யார் ரசூலல்லாஹ், என்ன செய்யட்டும்? ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குர்ஆன் ஓதுங்க, ஒரு குர்ஆனை முடிங்கிறாங்க. யார் ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் நிறைய சக்தியை கொடுத்துருக்குறான், அதை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் விரும்புகிறேனே. அப்படியா, சரி 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குர்ஆனை முடிங்க. யார் ரசூலல்லாஹ், இல்லை நான் இன்னும், எனக்கு ரப்பு நல்ல சக்தியை கொடுத்துருக்குறான், இன்னும் கொஞ்சம். சரி 7 நாளைக்கு ஒரு தடவை மோதுங்க. யார சொல்ற, இன்னும் அவ்வளோதான்டா. அதாவது அவங்க இபாதத் செய்யறதுக்கு இன்னும் நான் மேலங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் நீங்கள் இப்படி பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், எத்தகைய இளைய சமுதாயம் பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் உருவாக்கப்பட்டது, அவர்களால் இந்த சமூகம் அடைந்த பலன் என்ன? இன்னைக்கு நம்முடைய வீழ்ச்சிக்கான காரணம் மோடிகளோ அமித்ஷாக்களோ அல்ல, அது ஒரு வகையான புறக்காரணம், பிரச்சனைகளால் வந்தது என்று கருதலாம். ஃபர்ஸ்ட்ல இவங்க மீது நாம் குறை சொல்வதை விட நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகமும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான் என்று. மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை சொல்லுவாங்க. மாற்றம்தான் மாற்றம் இல்லாதுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சேஞ்சு தான் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி, நாம் நல்லவையின் பக்கம் இளைஞர்களாகிய நம்ம கண்டிப்பாக ஈமானுடைய விஷயத்தில் உறுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தில் உறுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், டைம் வேஸ்ட் பண்ணுறதை தவிர்த்து கொள்ள வேண்டும், டைம் மேனேஜ்மெண்ட், அதில் நேர கட்டுப்பாடு, நேரத்தை முறையாக காப்பது, அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எதையும் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு புத்துணர்ச்சியோடு, அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த இலக்கை நாம் முன்னேறி செல்ல வேண்டும். எந்த கட்டத்திலும் யாருக்கும் எத்தகைய தீங்குகளும் தீமைகளும் செய்துவிடக்கூடாது. நம்முடைய இந்த இளமை என்பது நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வதற்கானதே தவிர யாருக்கும் இடையூறு செய்வதற்கு வழங்கப்பட்டது அல்ல என்ற உண்மையை தெரிந்து கொண்டு, நம்முடைய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு, நம்முடைய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு, நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய நம்முடைய தீனுடைய முன்னேற்றத்திற்கு நாம் கண்டிப்பாக இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அத்தகைய உயர்ந்த நசீபை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக என்று இந்த சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.